மாடர்ன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பியன் உருவாகிறதுக்கு முக்கியமா அவங்களுக்கு டேலண்ட் மட்டும் பத்தாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வரைக்குமே ஒரு பெர்ஃபார்மரை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு சேஃப்டி, கெரியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதை கொடுக்கறதுக்கு குவாலிட்டியான பிளேயிங் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கூட இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்கோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் மணேந்திரன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸை பத்தியும் ஸ்போர்ட்ஸ்னால எந்த அளவுக்கு பிசினஸ் growth கொடுக்க முடியுங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க. இந்த ஸ்போர்ட் ஃப்ளோர் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து உங்களோட மைண்ட் செட் வந்துச்சு? இதோட மேஜர் ஐடியாலஜி என்ன? ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு பேட்மிண்டன் பிராண்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு சைனீஸ் பிராண்டில். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நான் என்ட்ரானேன் ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து இதுக்குள்ளே இந்த ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங் பிஸ்னஸ் வந்து நான் ஆரம்பிச்சதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஓகே. ஸோ இதில் மேஜராக நீங்கள் பார்த்த மேஜர் கேப்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்தியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேஜர் கேப் இருந்திருக்கும். என்ன மாதிரி கேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நார்மலாக நிறைய பேர் வந்து பேட்மிண்டன் ஃப்ளோரிங் வந்து பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பட் நிறைய விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளோரிங் லேக்கிங்னால நிறைய பேர் இன்ஜுரி ஆகுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துதான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ இது வந்து பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனில் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி ஃப்ளோரிங் பண்ணுறாங்க, அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 2015 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆஸ் எ வென்யூ இன்சார்ஜாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது R&D பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரிங் பார்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தான் இது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேஜர் கேப்லாம் இவ்வளோ இருந்திருக்கு. இதை பற்றி நாலேஜ் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்திருக்கும் இல்லையா? அதோட சேலஞ்சஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது இந்த பீரியடில் அப்படின்னு ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த இன்டர்நேஷ்னலில் ஃப்ளோரிங் பார்த்துட்டு அது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அதாவது வந்து அந்த மெட்டீரியல் வந்து கிடைக்கல, அந்த மெட்டீரியல் எப்படி இங்கே ப்ரொக்யூர் பண்ணுறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் சிமிலர் மெட்டீரியல் வந்து இங்கே எப்படி பண்ணணுன்றது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ளோரிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க், யூரோப் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் நான் வந்து மீட் பண்ணி அவங்க எப்படி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி இதுக்கு வந்து எனக்கு ஒரு 2 years ஒரு R&Dக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதே பேட்டர்ன் அதே லெவலில் இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ. கிரேட். ஸோ உங்களோட ஐடியாலஜி வந்து சேஃப்டி பர்பஸ் தான் மெயின் அப்படிங்கும் பொழுது இதை வந்து மக்கள்கிட்ட எப்படி உங்களால் பிஸ்னஸாக இதை காமிக்க முடியுது? பிகாஸ் அது பெரிய சேலஞ்ச் இல்லையா? அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இப்போது நார்மலாக வந்து இது பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிளைண்ட் வந்து நிறைய இடத்துல என்கொயர் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு கம்பெனி அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் கைட் பண்ணுறாங்க. பட் பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனில் என்ன சொல்கிறாங்க, எந்த ஃப்ளோர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்றது யாரும் கைட் பண்ணுறதில்ல. இதுதான் நான் கைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளோரிங்னா இப்படி இருக்கணும், இந்த நார்ம்ஸில் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு நார்ம்ஸ் தான் நான் கிளைண்ட்டுக்கு கைட் பண்ணுறேன். இது கைட் பண்ணும்போது கிளைண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இங்கே லான்ச் பண்ணும் பொழுது உங்கள் கூட இருந்தவங்களும் சரி, இங்கே இருந்த ஒரு அட்மாஸ்பியர் சொல்கிறேன், இந்தியாவில் ஆல்ரெடி பார்த்த ஒரு செட்டப் கிடையாது. நீங்கள் டோட்டலாக புதுசாக ஒன்று கொண்டு வரீங்க. அதர் கண்ட்ரீஸில் இருந்த அதே லெவலில் இங்கே காமிக்கணும்னு ட்ரை பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட மேஜர் வந்து கோர் என்னவா இருந்தது இங்கே நீங்கள் லான்ச் பண்ணும்போது? அதாவது வந்து மெயின் கோர் அப்படின்னா நம்மளோட மோட்டிவ் தாங்க ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நம்மளோட மோட்டிவ் தான். பட் அந்த மெட்டீரியல் சாம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி மெட்டீரியல் இங்கே கிடைக்குமான்னு. எனக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வந்து வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலும் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் சிமிலராக இதே ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ண முடியலன்னா கூட சிமிலராக எப்படி பண்ணுறது, நம்ம ஊரில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணுறது, நிறைய பேர் மீட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடன் ஃப்ளோரிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 காம்பனன்ட்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த 25 காம்பனன்ட்ஸு டென்மார்க்லேருந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது இது எப்படி பண்ணுறது, அது குஷன் பேடுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் குஷன் வரும். அந்த குஷன் வரும்போது தான் பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆகாது, ப்ராப்பர் குஷன் இருக்கும்போது. ஸோ நடுவில் வந்து ஒரு உடன் ரன்னர் வந்து யூஸ் பண்ணுவோம்.
டாப் பிளாங்க், உடன் பிளாங்க். ஸோ இந்த பிளாங்க் வந்து எந்த நாட்டிலேருந்து வர வைக்கணும், எந்த நாட்டிலேருந்து வர வைக்கிற இம்போர்ட்டர் எங்கே இருக்காங்க, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான பிளாங்க் வந்து எப்படி தயாரிக்கணும், எந்த மாதிரி நெயில்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாப்பிள் பின் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பாலிஷ் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சோர்ஸாக கண்டுபிடிச்சி பண்ணது தான் இது. ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே ஐடியாலஜி வந்து ரொம்ப நியூ. டு பி ஹானஸ்ட், இதில் நீங்கள் சொல்கிற எல்லாமே சேஃப்டியை தாண்டி ஒரு அத்லட்டிக்கோட பர்ஃபார்மன்ஸுக்கு புல் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக தான் நீங்கள் எல்லாமே யோசிக்கிறீங்க. ஸோ அது ஐடியாலஜி புரியுது. இது அத்லட்டிக்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? கண்டிப்பாக. இப்போது நார்மலாக நிறைய பேட்மிண்டன் கோர்ஸ் இருக்குங்க சென்னையிலையும் சரி, சென்னைன்னு இல்லை, பொதுவாக இந்தியாவில் நிறைய இருக்குது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க விளையாடுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம். அந்த ஃபீட்பேக் சொல்லும்போது மொத்த ஃப்ளோரிங்கில் விளையாடும்போது இதில் விளையாடும்போது எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த பவுன்சிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது கம்ஃபர்ட்டாக இருக்குது, இது ப்ராப்பர் க்ரிப்பாக இருக்குது, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு சொல்லவே அதுதான் பிளேயர் வந்து ஓகே, பிளேயர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேயர்ஸ் மூலிமா, இந்த கோச்சஸ் மூலிமா தான் இது பிரபலமாகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், அண்டமானில் பண்ணியிருக்கோம், இப்போ ரீசெண்டாக யூஎஸ்ஏலையும் பண்ணியிருக்கோம். கிரேட். ஸோ இவ்வளவு ஷார்ட் டைமில் ஒரு நெசசிட்டி என்ன, ஸ்போர்ட்ஸ் வந்து நார்மலான ஒரு விஷயம் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னீங்க அத்லட்டிக்கு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்திருக்கு இல்லையா? ஸோ இப்போதைய மார்க்கெட்டுக்கு இந்த பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற இந்த பிஸ்னஸ் எவ்வளவு புதுசு, இதை இன்னுமே இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன மாதிரி ஐடியாலஜி நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? அதாவது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பேட்மிண்டன் கேம்னு இல்லை, எந்த கேம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பாக இருக்கும். ஓகே, அதில் தான் எல்லா பிளேயர்ஸும் விளையாடுறாங்க. பட் ரெகுலர் பேசிஸில், டெய்லி பேசிஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கா? அப்படி விளையாடினா தான் அவங்க வந்து இன்ஜுரி இல்லாமல் விளையாட முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஊரில் பேசிக்காக கட்டுற அகாடமிலையும் அந்த ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்கறது, இதுதான் ஐடியாலஜி. ஸோ இதுக்கு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பேட்மிண்டன் ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், பேட்மிண்டன் லைட்டிங்காக இருக்கட்டும், பேட்மிண்டன் ரூஃபிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு விஷயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு லைட்டிங் வந்து ஒரு லக்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க, இவ்வளோ வெளிச்சத்தில் தான் விளையாடணும் அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரிங்கில் தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் இவ்வளோக்குள்ளே இருக்கணும், ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கிரேட்டா, பிகாஸ் நிறைய டோஃப் வந்து நிறைய இடத்துல இப்போ லான்ச் ஆகிடுச்சு, அது பிஸ்னஸாக பார்க்குறாங்க. பட் நீங்கள் சொல்கிற ஐடியாலஜி எல்லாமே அதில் இருக்காங்கிறத எப்படி மற்ற பீப்புளுக்கு தெரிய வைக்கிறது? அதுதான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோர்னமெண்ட்ஸ்லேயும் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அப்புறம் வந்து நம்ம பண்ணுற பிளேயர்ஸ் மூலிமா, கோச்சஸ் மூலிமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ மற்ற டோர்னமெண்ட்ஸ் நடக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அகாடமிக்காகவே இருக்கட்டும், அவங்களோட இது வரைக்கும் இருந்த ஐடியாலஜி டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட எல்லாமே புதுசாக இருக்குங்கிற ஐடியாலஜி தான் மக்கள்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு அத்லட்டிக்காக நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா சேஃப்டி 100% நீங்கள் கொடுக்குறீங்க. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் கோச்சிங் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கொடுக்கறதுங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை அனலைஸ் பண்ணி இதை பிஸ்னஸாக லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டீங்க? சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 years ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸாகவே எனக்கு நடந்துருச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. கிரேட். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் அதிகமாக இதெல்லாம் பண்ணாதான்ப்பா இந்த பிஸ்னஸ் இங்கே பண்ண முடியும்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்ன மாதிரியெல்லாம் நீங்கள்? ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2015 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதே இயரில் நான் தாமஸ் அண்ட் உபர் கப்பும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட்ஸ் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். BWF பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் அப்ரூவ்டு இருக்கிற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அங்கே ஃப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் அப்ரூவல்னால் என்ன ஃபர்ஸ்ட் திங், ஓகே இவங்க எப்படி அப்ரூவல் பண்ணுறாங்க, இதில் என்ன விஷயம் இருக்குது, இது தெரிஞ்சுக்க தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அந்த லெவலில் நம்ம இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனோட சர்டிஃபிகேஷன் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் கிரேட் 1. கிரேட் 1 அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வரைக்கும் இந்த ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம்.
இந்த கிரேட் ஒன்னுங்கிற நாலேஜை எப்படி வந்து அத்லெட்டிக்ஸ் கிட்ட நீங்க கொடுக்குறீங்க இப்போ? அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது கோச்சஸாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு கிளப்போ அகாடமியோ பில்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறது தாங்க. ஓகே. ஒரு சில பேருக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணுறது தான். இதில் நிறைய கிரேட் இருக்குங்க, இந்த கிரேட் வைஸு தான் நம்ம போகணும். இன்டர்நேஷ்னல் லெவல்னா இந்த கிரேடு, ஸ்கூல் லெவல்னா இந்த கிரேடு, ஒரு ரெக்ரேஷன் கிளப்னா இந்த கிரேட், இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த கிரேடுன்னு இருக்குது அப்படின்னு நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நிறைய இருக்குது அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ்? ஆக்சுவலாக இந்த சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு அப்ரூவல் இல்லைங்க. சைனீஸ், யூரோப், யூஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் அப்ரூவல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் கம்பெனிஸும் அப்ரூவல் வாங்குறாங்க. பட் ஒரு சில பேர் கிரேடு கம்மியான சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கிறாங்க, இல்லை ஒரு பேட்மிண்டன் கோர்ட் மேட்டுக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க, இல்லை பேட்மிண்டன் உடன் ஃப்ளோரிங்க்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க. இதில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த பேட்மிண்டன் உடன் ஃப்ளோரிங்க்கும் பேட்மிண்டன் கோர்ட் மேட்டுக்கும் கிரேட் 1 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். இந்த கிரேட் 1 சர்டிஃபிகேஷன் வந்து இது வரைக்கும் சைனீஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் வச்சுருந்துக்காங்க. இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம தான் வாங்கியிருக்கோம் இந்த கிரேட் 1 சர்டிஃபிகேஷனோட. இது என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு? இப்போ மேஜராக இன்டர்நேஷ்னல் கோச்சாக ஒரு டீமாக போகும்போது இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இந்தியாக்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பேட்மிண்டன் கேமுக்காக. ஸோ வாட் எவர் நம்ம பண்ண ப்ராஜெக்டில் விளையாடும் போது இன்ஜுரி ஃப்ரீ அவங்க கேம் விளையாடலாம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு 2030 நம்ம இந்தியாவில் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2030 நம்ம வந்து வெளிநாட்டு ஃப்ளோரிங்லாம் தேட வேண்டியதில்லை, நம்மளே நம்ம ஊருக்காக நடக்கிற இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்க்கு நம்மளே பண்ணலாம். ஓகே. பட் இதை பற்றி அவேர்னஸே இல்லாத போது நீங்கள் இப்போ ஒரு கிரேட் 1 நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து டூ எலிஜிபிள் ஃபார் த அப்கமிங் இயர்ஸ்லாம் நீங்கள் தான் அதில் லீடிங்கில் இருக்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதர் அகாடமிக் என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க? வாட் எவர் இந்த அகாடமி ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு பண்ண யார் ப்ராஜெக்ட் பண்ணது, இவங்களுக்கு யார் பண்ணது, அதாவது வந்து என்னோட கம்பெனி இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங், இவங்க பண்ண ப்ராஜெக்ட் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட் எவர் லைட்டிங்காக இருக்கட்டும், ரூஃபிங்காக இருக்கட்டும், ஃப்ளோரிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது வரதா செய்யுது. பட் இதை வந்து எவ்ரி 7 to 8 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அவங்க மறுபடியும் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த ஃப்ளோரிங். ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எங்களை வச்சு. ஓகே. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் அப்கமிங்கில் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட டார்கெட் வந்து இன்ஜுரி இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸில் அதுவும் கிரேட் 1 நீங்கள் பண்ண போகிறதுங்கிறது அது அமேசிங் ஐடியா. பட் இந்த ஐடியாலஜியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரிலாம் நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க உங்களோட ஓன் பிராண்டுக்கு? ஆமாம், இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, நிறைய கோச்சஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கினது நம்ம இந்தியாவில் இருக்கிற அசோசியேஷன், நம்ம ஸ்டேட் அசோசியேஷன், டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறோம், இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜராக யார் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த நாலேஜ் கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக மேஜராக இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குற இல்லை, அதில் தான் எல்லா குழந்தைங்களும் சரி, ஒரு ஏஜுக்கு அப்புறம் பேட்மிண்டன் தான் ரொம்ப ஈகரான ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களோட வியூவில் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது எல்லா ஏஜ்லையும் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைகளும் இது வந்து விளையாடலாம். ஈவன் பிலோ 6 இயர்ஸும் விளையாடுறாங்க. ஸோ எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் சூட் ஆகிற ஒரு கேம். நீங்கள் ப்ரோ லெவலில் போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அகாடமி சூஸ் பண்ணி ப்ராப்பர் கோச்சிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோ லெவலுக்கு போகலாம். ஓகே. ஸோ ப்ரோ லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களோட பிராண்ட், உங்களோட பிஸ்னஸ் அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபார் யங்கர் பேட்மிண்டன் பீப்புளுக்கு? கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி இருக்குது. அண்டர் 10லேருந்து அண்டர் 13, 15, 17, 19 அதுக்கப்புறம் சீனியர்ன்ட்டு. இப்போ நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஃப்ளோரிங்கில் வந்து விளையாடலை அப்படின்னாக்கா நீங்கள் விளையாட அது வந்து ஒரு இன்ஜுரியில் கூட்டிகிட்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் 17ல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, சீனியர் போகிறதுக்குள்ளே இன்ஜுரி ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் கரியரே முடிஞ்சிடும். பெரிய பிளேயர்ஸுமே இன்ஜுரி ஆகிட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு விளையாடாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ளோரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் ஃப்ளோரிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அதுதான் இது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப 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 முக்கியமான பாட்டுங்க. ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு கோச்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ளோரிங்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இல்லாட்டி அவங்க வந்து ஜூனியர் லெவலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டி நிறைய பேர் சீனியர் லெவல் போகும்போது இன்ஜுரி ஆகி அவங்க கேமே ஸ்டாப் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப சீரியஸாக அவங்க திங்க் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் எல்லாரும் சொல்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் பிளேயர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோரிங் ஆகட்டும், சேஃப்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவலில் தான் எல்லா அகாடமிக்குமே ரன் ஆகிட்டு இருக்கா இப்போ வரைக்கும்? அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாதுங்க பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ கவர்மெண்ட்டே தனியாக ஒரு அகாடமி நடத்துகிறாங்க, அப்புறம் வந்து ஒரு சில டோர்னமெண்ட்ஸும் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகிற பர்ஃபார்மன்ஸ் காட்டுற பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்குன்ட்டு எதுவும் க்ரைட்டீரியாஸ் எதுவும் இல்லை. ஸோ தட் நீங்கள் சொல்கிற இந்த கிரேட் 1ங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் வருது இல்லையா? ஆமாம். ஸோ அதை லான்ச் பண்ணும் பொழுது இப்போ இருக்கிற யங் பீப்புளோட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக வருது? அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து முக்கியமாக வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னாக்கா, லாட் ஆஃப் வந்து லேக்கிங் ஆஃப் த நாலேஜுங்க. ஓகே, யாருக்கிட்டாவது வந்து கேட்குறாங்க நம்ம என்ன மாதிரி ஃப்ளோரிங் பண்ணலான்ட்டு, அவங்க ஏதாவது ஒன்று கைட் பண்ணுறாங்க, அது மூலிமா போயிடுறாங்க. இது வந்து உண்மையிலே ப்ரொஃபஷ்னலாக இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் இல்லாதனால நாளைக்கு அதில் விளையாடும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, இது இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு எங்களுக்கு சொல்லலை, இதுதான் ப்ரொஃபஷ்னல் ஃப்ளோரிங்னு எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய பேரெல்லாம் அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு போக முடியாமலாம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம், நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 500 பேட்மிண்டன் கோர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் விளையாடுற நீங்கள் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30,000 பிளேயர்ஸ் இதில் விளையாடுறாங்க. பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அமெச்சராக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஃபிட்னஸ்க்காக 30,000 பேர் வந்து இந்த ஃப்ளோரிங், அதாவது நாங்கள் பண்ணுற ஃப்ளோரிங்கில் விளையாடுறாங்க. பட் இதோட க்ரௌடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜுங்க. ஓகே, நாங்கள் வந்து ஒரு 10% தான் கவர் பண்ணியிருக்கோம். 90% பீப்புள் வந்து அதில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இது பண்ணணும்னா இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ உங்களுக்கு இந்த BWFோட அப்ரூவல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? இது வந்ததுனால எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இல்லை மைல்ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பெரிய மைல்ஸ்டோனுங்க. இந்தியாவில் வந்து யாருமே பண்ணாதது, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம். ஏன்னா வந்து பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் தான் நல்ல பிளேயர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தோணிருச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ நாள் எடுத்துச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து 3 years நடந்துருச்சுங்க. ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேப்லேருந்து சைனீஸ் ரெலவெண்ட் கம்பெனி, அந்த லேப்லேருந்து வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன்லேருந்து மலேசியா மூலிமா கொஞ்சம் பேர் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து டெஸ்டிங்னா வெறும் டெஸ்டிங் கிடையாது, பிளேயர்ஸ்லாம் விளையாட வச்சு அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி சைனாலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி டெஸ்ட்லாம் இங்கே இருந்தது? இதில் வந்து இப்போ நாம் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோரிங் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், இது ப்ராப்பராக கிரிப்பாக இருக்குது, நீங்கள் விளையாடும் போது நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து என்ன மாதிரி டெஸ்டிங்னா, இது ப்ராப்பர் கிரிப்பாக இருக்குன்னு கிரிப்புக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பவுன்சிங் இருக்குன்னு சொல்கிறேன், ப்ராப்பர் பவுன்சிங் இருக்குது, அந்த பவுன்சிங்காக ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து நல்ல மெட்டீரியல், A கிரேட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கும் ஒரு ஸ்டெமினாக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் இந்த சர்டிஃபிகேஷனே கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்டா? நீங்கள் இப்போ சொன்ன ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்? ஆமாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன்லேருந்து ஒரு BWF அம்பையரு அவர் அனுப்புவாங்க. இது உண்மையிலே இவங்க டெஸ்ட் பண்ண மாதிரி ப்ராப்பர் ரிசல்ட்டில் இருக்கா, இல்லை விளையாடும் போது வேறு ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. விளையாடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கு, ஸோ இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதை பற்றி. ஸோ இதில் வந்து எப்படி பவுன்சிங் வருது, எப்படி என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கோட் மேட்னா என்ன மெட்டீரியல், என்ன திக்னஸ். ஸோ இது எல்லாமே அவங்க டெஸ்ட் பண்ணி பிளேயர்ஸ் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனில் கொடுத்துட்டு அவங்க அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்டிஃபிகேஷனே கிடைக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுத்துச்சு? அதுதான், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years பக்கம் ஆயிடுச்சு எனக்கு. 3 yearsக்கு ஜஸ்ட் ஃபார் த குவாலிட்டி செக்கிங்க்கும் அண்ட் ஃபைனலாக இது அப்ரூவல் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு 3 years. ஆமாம். ஓகே. ஸோ இதை நீங்கள் மட்டும்தான் இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, கிரேட் கம்மியாகவும் வாங்கியிருக்காங்க.
கொஞ்சம் நார்த் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. பட் கிரேட் 1ல ரெண்டுத்துக்கும் வாங்கலை, யாருமே வாங்கலை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம தான் வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ பேட்மிண்டனோட ஃபியூச்சர் நீங்கள் டு பி ஹானஸ்ட் இப்போ வந்து நல்ல பீக்கில் இருந்தாலும் எல்லாரும் மேஜராக யோசிக்கிறது வந்து கிரிக்கெட் தான் இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கான அந்த கோர் வந்து கரெக்டா? கம்பேர் வித் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன் நான் வந்து கிரிக்கெட் தான் அதிகமான கிரேஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எப்போ பேட்மிண்டன் வந்து கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன கிராமத்தில் போயிட்டு சிக்ஸர்னா என்ன, பவுலிங்னா என்ன, பேட்டிங்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பேட்மிண்டனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது எப்போ அவேர்னஸ் வருதோ அப்போ தான் ஈக்குவல்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் கிரிக்கெட் தான் நம்பர் 1. பொதுவாகவே வந்து குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். எந்த விஷயமா இருந்தாலும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களோட பிராண்டோட குவாலிட்டி அண்ட் டெக்னாலஜி அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த டெக்னாலஜி, இந்த குவாலிட்டி நான் வந்து ஒரு யூரோப் கண்ட்ரி பிராண்டோட காம்படிட் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்மிண்டன் கிளப்பாக இருக்கட்டும், அகாடமியாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டூரபிலிட்டி வருதா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக அது டூரபிலிட்டி வராமல் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ மினிமம் வாட் எவர் ஃப்ளோரிங் பண்ணாலும், எந்த ஃப்ளோரிங் பண்ணாலும் மோர் தென் 10 இயர்ஸ் வர மாதிரி நாங்கள் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இயர்ஸுங்கிறது மேக்ஸ் நீங்கள் சொல்கிறது இல்லையா? ஸோ இந்த 10 இயர்ஸில் நீங்கள் பண்ணுற இதே குவாலிட்டியில் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் நியூ டெக்னாலஜி நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பாக இதில் வந்து நியூ டெக்னாலஜி நிறைய விஷயம் வந்து இருக்குது. பட் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எஃபோர்டபுளாகவும் இருக்கணும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்காக. ஸோ அதனால் இப்போதைக்கு தேவையான விஷயமும் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் வந்து ஐடியாலஜி இதில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்தியாவோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ளோரிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10 இயர்ஸ் நீங்கள் வேறு கொடுக்குறீங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? கண்டிப்பாக இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டுங்க. இந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட்ல இந்த ஃப்ளோரிங் வந்து டூரபிலிட்டி வரதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உடன் ஃப்ளோரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சீசன்னு சொல்லுவாங்க. அந்த உடன் சீசன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த சீசன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கிளைமேட்டில் வந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, டூரபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2017 பண்ண ஃப்ளோரிங் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஓல்ட், ஸ்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் வந்து இந்தியாவில் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த பிக்கிள் பால் இருக்கு இல்லையா, அதோட மார்க்கெட் வந்து வேறு லெவலில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிக்கிள் பால் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கேம் தான். பட் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து க்ரோ ஆகிடுச்சு. இப்போது சென்னையில் வந்து ஈவன் சொல்ல போனால் ஒரு 140 கிளப்ஸ் பக்கம் இன்னைக்கு வந்துருச்சு. இது வந்து இப்போது ஒலிம்பிக் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து இன்னும் நல்லா பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்மளோட பேட்மிண்டனோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோவிங் இல்லையா? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி போகுது? பேட்மிண்டனோட ஃபாஸ்ட் மூவிங் க்ரோயிங்னு சொல்ல முடியாதுங்க. பேட்மிண்டன் வந்த புதுசுலையும் பேட்மிண்டன் இப்படி தான் இருந்துச்சு. அதே அளவுக்கு தான் இப்போ பிக்கிள் பாலும் இருக்குது. பட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம். கம்பேர் வித் பேட்மிண்டன் இது கொஞ்சம் ஈஸியான கேம் தான். பட் இது வந்து ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து அப்ரூவல் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இதோட க்ரோ வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பார்க்குறேன். கிரேட் சார். ஸோ இது வரைக்கும் வந்து அதர் கண்ட்ரீஸில், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எவ்வளோ போட்டி போட்டு அதே குவாலிட்டியை இங்கே கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்கமிங்கில் உங்களோட விஷன் என்ன? என்னோட விஷன் வந்துட்டு இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண இந்த ஃப்ளோரிங் வந்து குளோபலாக கொடுக்கணுன்றது தான் என்னோட எய்முங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக நம்ம யூஎஸ்ஏல கொடுத்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம இங்கே மேக் இன் இந்தியா பண்ண ஃப்ளோரிங் வந்து அங்கே போய் ரீச் ஆகணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ உங்களோட விஷனை ரொம்ப அழகாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க. பட் என்னோட தாட்டுக்காக நான் கேட்குறேன், நார்மலாகவே ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்டாகவே இருந்தாலுமே ஒரு சர்வீஸாக இருந்தாலுமே பெஸ்ட்டான பொருள் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். சீப்பான ப்ராடக்ட் தான் விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லையா? ஸோ உங்களோட பிராண்டை பற்றி ஒன் லைனில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? ஒன் லைனில் சொல்லணுன்னா ப்ரொஃபஷ்னல், ட்ரஸ்ட், இப்படி தான் நான் இங்கே சொல்ல முடியும். இந்தியன் எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களோட விஷன் எல்லாமே உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி தான் இல்லையா?
ஸோ உங்களோட லான்ச் வந்து நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் லான்ச்சிங் ஐடியா இருக்கு? இப்போ நிறைய ஆக்சுவலாக வந்து இந்த ஆஃப்டர் இந்த பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனோட அப்ரூவலுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து குளோபலாக நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்கொயரிஸ் வருது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அரப் கண்ட்ரிஸ், துபாயிலேருந்து, போர்ச்சுகல், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து வருது. ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் தான் அடுத்தது நம்ம பண்ணணுன்ட்டு, அங்கே வந்து நம்ம இந்தியன் கம்பெனியோட நேம் அதில் இருக்கணும்ட்டு என்னோட ஆசை. Great. அது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மாடலா இல்ல பிரான்ச்? இல்லை டைரெக்டாகவே பண்ணுறோம். ஓகே, ஈவன் நாங்கள் வந்து இதுக்காகவே சைனால ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். கிரேட். ஸோ அது மூலிமா குளோபல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டோட்டலா எத்தனை கண்ட்ரி இப்போ வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பண்ணியிருக்கோம், Great. துபாய் பண்ணியிருக்கோம், இங்கே சின்னதாக அண்டமான் பண்ணியிருக்கோம், மால்தீவ்ஸ் பண்ணியிருக்கோம். கிரேட் சார். ஸோ அப்கமிங் 2026ல் நியூவாக பிஸ்னஸ் பண்ணணும்னு வேற யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்குலாம் உங்களோட ஐடியாலஜி கொடுக்கணும்னா என்ன ஐடியாலஜி? கண்டிப்பாக யார் வேணாலும் எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணலாங்க. அந்த ஐடியா வச்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதாங்க. சென்னையில் நீங்கள் மேஜராக இதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. உங்களை தாண்டி, ஏன்னா நம்ம மல்டி சிட்டிஸ் தான் நம்மளோட டார்கெட் இல்லையா? சவுத் சைட்லாம் இதை பற்றி நாலேஜே இருக்காது. அவங்களுக்குலாம் என்ன மாதிரி நாலேஜஸ் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறீங்க? கண்டிப்பாக அதுதான், இதுக்குண்டான ப்ரொமோஷன்ஸ், இதுக்குண்டான அவேர்னஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ அது மூலிமா இது எல்லாருக்கும் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் எனக்கு லைட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஃப்ளோர் மேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, வெறும் கேம் மட்டும், வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நம்மளோட அஜெண்டா கிடையாது, சேஃப்டி பர்பஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வேல்யூபிள் டைம். தேங்க்யூ வெரி மச். Thank you. தேங்க்யூ.